எல்லாரும் தம்ப்நெயில ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாபநாசம் 2 கதையோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்ல போனோம்னா இது திருஷ்யம் 2 ஓட எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனா பாபநாச கதையில வர கேரக்டர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா திருஷ்யம் அப்படின்னு மலையாளத்துல 2013ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை தான் பல மொழியில ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. அந்த மாதிரி தமிழ்ல ரீமேக் பண்ணி பாபநாசம் அப்படின்ற பேர்ல 2015ல வெளி வந்துச்சு. ஒரிஜினல் மலையாள படமான திருஷ்யம் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு அடுத்தடுத்த பாட்டு வந்துருச்சு. ஆனா இன்னும் பாபநாசம் 2 வரல. அதனாலதான் பாபநாசம் 2 அப்படின்னு போட்டு திருஷ்யம் 2 ஓட கதையை பாபநாச கதையில வந்த சோயமலிங்க கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்காக நீங்க திருஷ்யம் 1 பார்த்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏற்கனவே பாபநாசம் பார்த்திருந்தீங்கனாலே போதும். இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வளன்னு பேசாம கதைக்குள்ள போவோம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்காக பின் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனோட பேரு ஜோஸ். அவன் அவங்களுக்கு தெரியாம இன்னும் சரியா கட்டப்படாத ஒரு பில்டிங்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த பில்டிங்குள்ள தான் நம்ம சோயம்பலிங்கம் வெளியே வர. சோ அந்த கட்டப்படாத பில்டிங் தான் போலீஸ் ஸ்டேஷன். அங்கதான் பாபநாசம் 1ஓட எண்டிங்ல வரனோட பாடியை புதைச்சிட்டு வெளியே வந்திருப்பார். சோ இந்த ஜோஸ்ன்றவன் சோயம்பலிங்கத்தை பாத்துறான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்னு அவனுக்கு தெரியல. அங்க இருந்து அவர் இருக்காரு அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சு அவனோட வீட்டுக்கு போறான். அங்க போனா அவங்க ஒய்ஃப் கதவை சாத்திக்கிறாங்க. இவனோட ஒய்ஃபோட பேரு மேரி. கதவை சாட்டி திறக்காதனால மேரி கதவை திற மேரி கதவை திற அப்படின்னு கதை அவங்க அழுதுகிட்டே கதவை திறக்க மாட்டாங்க. அந்த டயத்துல கரெக்டா போலீஸ் வந்து நம்மால் ஜோஸ புடிச்சிட்டு போயிடுறாங்க. சோயம்பலிங்கம் அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததை இவன் ஒரு ஆள் தான் பாத்திருக்கான். ஆனா இவனையும் போலீஸ் பிடிச்சு இவன் பண்ண தப்புக்காக அவனை ஜெயில போட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த பாபநாச 2ஓட கதை. அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆச்சு. நமக்கு சோயம்பலிங்கத்தோட வீடை காட்டுறாங்க. நம்ம சோயம்பலிங்கம் காலைல எந்திரிச்சு யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே வந்து உட்காந்து அவங்க ஒய்ஃப் ராணி தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. சோயம்பலிங்கம் ஒரு கேபிள் டிவி ஆபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்பயும் அதை நடத்திட்டு வராரு. அந்த சமயத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி ராணியோட அப்பா சோயம்பலிங்கத்துக்கு நிலத்தை கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல சோயம்பலிங்கம் ஒரு தியேட்டர் கட்டிட்டான். தியேட்டர் கட்டினால தியேட்டர்ல இருந்து ஒரு நல்ல வருமானம் வருது. தியேட்டர் கட்டினோட நிக்காம நான் ஒரு படமும் எடுக்கணும் அப்படின்னு சோயம்பலிங்கம் இருக்கான். அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை பிடிச்சி அவருக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் பணமும் கொடுத்துருக்காங்க. அதோட நிக்காம மே செலவுக்காக ஒரு 1.5 லட்சமும் செலவாயிருக்கு. அதனாலதான் ராணி சோயம்பலிங்கத்திட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்கால பற்றி யோசிச்சிங்களா? அவங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும். அதுக்கு வேற பணம் நம்மளுக்கு நிறைய தேவை. இதெல்லாம் இருக்கிறப்ப அவரோட கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க சோயம்பலிங்கம் எனக்கு படம் எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அது எடுக்கிறத பத்தி தான் அந்த ப்ரொடக்ஷனை பத்தி தான் இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டுல இருந்து சத்தம் வருது. சோயம்பலிங்கம் வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த கணவன் பேரு சாபு. அந்த சாபுவோட மனைவி பேரு சரிதா. சாபு எப்பயுமே குடிச்சுக்கிட்டு அவனோட பொண்டாட்டி அடிக்கிறதா அவனோட வேலையே. அதே மாதிரி அன்னைக்கு குடிச்சிட்டு காசு கேட்டு அவன் பொண்டாட்டியை அடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம சோயம்பலிங்கம் தான் ஊடால போய் காப்பாத்துறாரு. அந்த சாபுன்றவன் எங்க குடும்ப சண்டைக்குள்ள நீ வராத முதல்ல ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டி விட நம்ம சோயம்பலிங்கம் அவன் அங்க இருந்து விரட்டி விடுறாரு. பல வாட்டி சோயம்பலிங்கமும் ராணியும் நீ போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடு அப்போதான் இந்த சாபுலாம் திருந்துவா அப்படின்னு சொல்ல சரிதாக்கு தான் புருஷனை எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னா பண்ணாமலே இருக்கா. அப்படி நம்ம சோயம்பலிங்கத்தோட மூத்த பெண்ணை காட்டுறாங்க. அவங்களோட பேரு செல்வி. அவங்க இப்ப ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்விக்கு ஆல்ரெடி ஒரு டிராமா நடந்தது. அதை நினைச்சு இப்பயும் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பலவிதமான வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செல்விக்கும் அந்த இறந்த பையன் வருணுக்கு தொடர்பு இருக்கு. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. செல்வி கூப்பிட்டு தான் அந்த வருண் அன்னைக்கு அங்க வந்தான் அப்படின்ற மாதிரி பலவிதமான கதைகளை அங்க ஊர் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சோயம்பு இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அவன் தியேட்டர் அவனோட ஆபீஸ் அப்படின்னு அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா வச்சு தியேட்டர்ல சிசிடிவி கேமரா வச்சு அதை போன்ல கனெக்ட் பண்ணி அது மூலியமாவே எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். தியேட்டருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு. வழக்கமா சோயம்பலிங்கம் அங்க போறது வழக்கம். அந்த ஹோட்டலோட பேரு சுலைமான். அந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சோயம்பலிங்கம் வருணோட பாதியை புதைச்சிருப்பான். அது அவரை தவிர வேற யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அந்த சமயத்துல தான் தியேட்டருக்கு வருணோட அப்பா எல்லாருமே வருண் அந்த குடும்பம் தான் கொண்டுச்சு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. பையனோட பாடியை எங்க வச்சிருக்க அதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அவர் வந்திருக்கு. ஆனா சோயம்பு அதை மறுத்துறான். விரும்பினாலும் அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. அது என் கையில இல்ல அப்படின்ற வருணோட அப்பாவுக்கு ஏமாற்றமா தான் இருக்கு. இதுக்கு மேல பேச்சு பிரோஜனம் இல்ல அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சார்ஜோட 2வது பொண்ணான மீனாவை காட்டுறாங்க. மீனா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு தான் காலேஜோட கடைசி நாள். எல்லாரும் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ மீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் ஒரு ஷார்ட் பிலிம் உருவாக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதோட கதை என்ன அப்படின்னு மீனாவும் ஆர்வமா கேட்கறான். அவ கேட்டதுக்கு அப்புறமா அந்த பையனும் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஷார்ட் பிலிமோட கதை என்னன்னா ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்யுது. ஒரு வீட்டுல டீனேஜ் வயதுடைய ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா. நைட் நேரம் பாத்ரூம் போறதுக்காக எந்திரிக்கிறா. அந்த சமயத்துல ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறா. அவ பார்த்தது ஒரு அதிர்ச்சியான காட்சி. ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை தன்னோட தோல்ல தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கான். தூக்கிட்டு போன அந்த
மனுஷன் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்த ஆழமா தோண்டி அந்த பொண்ணை புதைக்கிறதுக்காக போறான். அந்த சமயத்துல அந்த மனுஷன் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணை ஜன்னல்ல பார்த்தது இவன் வேகமா ஓடி போய் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சிடறான். இப்படின்னு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மீனா அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே நான் என்ன இந்த ஸ்டோரியை முடிக்கல, இதை எப்படி முடிக்க போறேன்னு நான் என்ன டிசைடே பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றனால மீனா இன்னும் அதுல ஆர்வமாயிடுறான். இதுக்கு நடுவுல கதை வினய்சந்திரர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட போகுது. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுயம்பலிங்கம் ஒரு கதை எழுதிட்டு இருக்காப்ல அந்த கதையோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் இவர். சுயம்பலிங்கம் ஏற்கனவே ₹1,00,000 கொடுத்து இவரை கதை எழுதுறதுக்காக வச்சிருக்காங்க. சுயம்பலிங்கத்துக்கு முன்னாடி படம் எடுக்கிறதுக்காக இருந்த ஆர்வம் இப்போ இல்ல, ஏன்னா பல பிரச்சனைகள் சுயம்பலிங்கத்துக்கு இப்போ இருக்கு. அந்த சமயத்துல இந்த சைடு ராணியை காட்டினா ராணி எப்ப வெளியே போனாலும் அவ பக்கத்து வீட்டுல இருக்க சரிதாவை கூட்டு போறதா வழக்கம். 2 பேரும் ஒரு அக்கா தங்கச்சி போல பழகுறவங்க. அவங்க 2 பேரும் அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தர் பிரச்சனையை பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ராணி சொல்றாங்க எனக்கு இருக்கிற ஒரே ஆசையே சீக்கிரமா செல்விக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது. ஆனா இந்த பொறுப்பு எதுவுமே இல்லாம என்னோட கணவர் சுயம்பலிங்கம் குடிச்சுக்கிட்டு திரியிறாரு இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரிதாவும் என் புருஷனோட அவர் குடிக்க போறாரு, அவர் என் புருஷன் அளவு பெரிய குடிகாரெல்லாம் இல்ல அப்படின்னு சரிதாவும் சொல்றாங்க. இப்பெல்லாம் சுயம்பலிங்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையா அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து குடிக்கிறதே வேலையா வச்சிருக்காரு. சுயம்பலிங்கத்தோட ஃப்ரெண்டோட பேரு ராஜன். 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறது தான் முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. இந்த ராஜனுக்கு படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசை. ஒருவேளை நீ படம் எடுத்தா கண்டிப்பா நான் அதுல நடிப்பேன் அப்படின்னு ராஜனும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும், 2 வருஷமா நீ படம் எடுக்க போறேன்னு சொல்ற, எப்போதான் அந்த படத்தை ஆரம்பிக்க போறியோ அப்படின்னு ராஜன் கேட்க சுயம்பலிங்கம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாரு, இப்ப கொஞ்சம் பினான்சியல் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, டிலே ஆகும், ஆனா சீக்கிரமா சரியான ஒரு படத்தை நம்ம எடுப்போம் அப்படின்னு சுயம்பலிங்கம் அவன்கிட்ட சொல்றாரு. சுயம்பலிங்கம் குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போகாம ஃப்ரெண்டோட ரூம்லயே தங்கி காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போவார். வீட்டுல சுயம்பலிங்கம் இல்லாதனால ராணி தனியா படுக்க பயந்துகிட்டு பக்கத்து வீட்டு சரிதாவையும் அழைச்சு அவங்க வீட்டுல நைட்டு தங்க வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல சரிதா ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா, என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம செல்வி தான் அந்த பையனை வீட்டுக்கு அழைச்சிருக்கா. சுயம்பலிங்கம் 2 பேரையும் தவறான நிலையில பார்த்துட்டு கோவப்பட்டு அந்த பையனை கொண்டுட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ராணி இல்ல இது எல்லாமே போய் இப்படிலாம் நடக்கவே இல்லை, அந்த பையன் தான் ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு இதை பத்தி இனிமேல் பேசாத நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாயிரும். அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் வெளியே சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட ஓரளவு நடந்த விஷயத்த சரிதாட்ட சொல்லிட்டா. மறுநாள் சரிதா வெளியே வர சுயம்பலிங்கம் கரெக்டா வீட்டுக்குள்ள வராரு. சரிதாவோட நெத்தியில காய இருக்கிறத பார்த்து சுயம்பலிங்கம் என்ன ஆச்சுன்னு கேட்க என் புருஷன் தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்ல நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரியான வழி அப்படின்னு சுயம்பலிங்கமும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. அப்படியே அந்த நாள் காலையில காலேஜ் எல்லாம் முடிஞ்சு சுயம்பலிங்கத்தோட 2வது பொண்ணு மீனா வீட்டுக்கு வந்திருக்கா. மீனா ஒரு புத்திசாலியான பொண்ணு, வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட அவ கவனிச்சுட்டே இருப்பா. அடுத்த காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ராணி மீண்டும் செல்வியோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறா. ஆனா செல்வி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல சுயம்பலிங்கமும் நீ நினைக்கிறத பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராணிக்கு ஒரே கவலையா இருக்கு, ஏன்னா ஊர்ல செல்வியை பத்தி எல்லாரும் பேசுற விதமே வேறையா இருக்கு, அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஊர்ல இருக்கிற சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சுயம்பலிங்கத்தோட குடும்பத்தை பத்தி பேசுறதே வேலையா இருக்காங்க. அப்படி சில ஆட்டோக்காரங்க உட்காந்து சுலைமான் பாயோட கடையில உட்காந்து டீ குடிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க கான்ஸ்டபிளையும் உங்களுக்கு என்ன சார் கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாரு. அப்போது ஒரு மனுஷன் பாயோட கடைக்குள்ள வரான். அவனோட பேரு ஜோஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல இவனை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அவன் பண்ண கொலைக்காக அவனை உள்ள பிடிச்சு வச்சுட்டு 6 வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்க ஆட்டோக்காரங்க எல்லாமே நம்ம சுயம்பலிங்கத்தோட கேஸை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு ஜோஸும் பாய்கிட்ட கேட்க அப்பதான் திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட். அதனால அப்படியே அந்த பேஸ்ல இருந்து டைவர்ட் ஆகி எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ நம்ம சுயம்பலிங்கத்தோட வீட்டை காட்டினா அவங்களோட 2வது பொண்ணு மீனா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் 2 நாள் ஸ்டே பண்ண போறேன், அங்க எல்லாரும் போய் ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ராணி அதெல்லாம் போக கூடாதுன்னு மறுக்கிறாங்க. நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சுயம்பலிங்கம் ஒரு ஐடியா தராரு. இந்த வாட்டி நீ அவங்க வீட்டுக்கு போகாத, அதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு கேட்க அதெல்லாம் எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம், உங்க அக்காவுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சுயம்பலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போயே அவங்க தெரு வழியா ஒரு போலீஸ் ஜீப் வந்துகிட்டு இருக்கு. அந்த போலீஸ் ஜீப்போட சவுண்ட கேட்டோனிமே செல்விக்கு ஒரு மாதிரி பயம் பிடிக்குது. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகற அந்த சத்தம் இவங்களை நெருங்க வர 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 செல்வி பயந்துகிட்டே இருக்க அப்படியே அந்த சத்தம் அந்த தெருவை தாண்டி போயிருது. செல்வியோட மனசுல இன்னுமே அந்த பழைய சம்பவத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஜோஸ் மேரிய பாக்குறதுக்காக போறான். இந்த ஜோஸை ஸ்டார்டிங்ல கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோஸோட மனைவி மேரி இருக்கால, மேரியோட கூட பிறந்த அண்ணனை ஜோஸ் அடிச்சு கொன்றுவா. அதனாலதான் போலீஸ் அவனை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மேரி ஜோஸை ஏத்துக்கவே இல்ல, அவன் கூட வாழ்றதே வேணாம் அப்படின்னு போயிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறான். வேலையை தேடுறதுக்காக ஜோஸ் சுலைமான் பாயோட ஹோட்டலுக்கு வரான். ஆனா சுலைமான் பாய் இங்க எதுவும் வேலை இல்ல அப்படின்ற. சுயம்பலிங்கம் புதுசா ஒரு தியேட்டர் ஆரம்பிச்சிருக்கேன், அவன்கிட்ட வேணா பேசிப்பாரு அப்படின்ற. இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க எய்தாப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தரை காட்டுறாங்க. அவரோட பேரு ராய். அவர் தான் இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த போலீஸ் ஆபீசர். இவர்னால பல திருப்பங்கள் இந்த கதைக்குள்ள வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சாயங்காலம் சுயம்பலிங்கம் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவனோட மூத்த மகள் செல்வி ஓடி வந்து அப்பா வெளியே போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான். இதை கேட்ட சுயம்பலிங்கத்துக்கு ராணிக்கும் அதிர்ச்சியா இருக்கு. 2 பேர் முகமும் பயத்துல ஆளுது. உடனே சுயம்பலிங்கம் அவர் அமைதிப்படுத்திட்டு மகளுக்கும் தைரியம் கொடுத்துட்டு
போட்டு இருக்க கரெக்டா போலீஸ் வீட்டு கதவை தட்டுறாங்க. மகளை தைரியமா நீ தான் போய் அந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே செல்வி ரொம்ப பயத்துல இருக்க, அவ போக மாட்டான், நீ தான் திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால செல்வியும் போய் கதவை திறக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ பயந்து உள்ளே வர வந்த போலீஸ் அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறாங்க. இதை கேட்ட சுயம்பலிங்கம் எதுக்காக மனைவியை தேடுறீங்க அப்படின்னு கேட்க அவர் வெளியே போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது போலீஸ் ராணியை அழைத்து செல்றதுக்காக வரல. பக்கத்து வீட்டுல சுபு அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், அவன் குடிகாரனா குடிச்சுட்டு அவன் மனைவி போட்டு அடிக்கிறான். அதுக்காக ராணி கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல சோ ராணியை கூட்டிட்டு போலீஸ் அந்த சுபுவை போய் இனிமேல் உன் ஒய்ஃபை போட்டு அடிச்ச அடுத்து உன்னை வெளியவே வரவிடாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு மாறுறாங்க. இப்படி நடந்ததுல இருந்து சோபு சுயம்பலிங்கம் குடும்பத்து மேல ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்கு. அன்னைக்கு நைட்டு செல்வி தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாக்குறா. பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே வருணோட அம்மா கீதா இவன் கனவுல வந்து என் மகனை கொண்டுட்டு நீ நிம்மதியா தூங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே செல்விக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வருது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா செல்விக்கு அடிக்கடி பேனிக் அட்டாக் மாதிரி வந்து வலிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இது சம்பந்தமா டாக்டர்கிட்ட இவங்க தொடர்ந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டரும் இப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, இது போக போக அதிகமாச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகி உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டது சுயம்பலிங்கம் ராணியும் ரொம்ப பயப்படு அவங்களுக்குள்ளேயே அவ பயப்படுவான்னு தெரிஞ்சு எதுக்காக அவளை போலீஸ் அதை திறக்க அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி ராணி திட்டிக்கிட்டு இருக்க. அவ பதற்றத்தை உடைக்க அவ தைரியமா இருக்கணும் தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஜோஸ் அவங்க அம்மாட்ட போய் மேரி என் கூட தங்க சொல்லுங்க, அவ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நீங்க போய் மேரிட்ட பேசுங்க, அவளை மன்னிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்க நீ அவன் அண்ணனை கொண்டிருக்க, அவ எப்படி உன்னை மன்னிப்பா, இருந்தாலும் நான் பேசி முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிடுறேன். அப்படியே இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல ராய் அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறார். இன்னொரு சைடு மீனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா. எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சு சமைச்சு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கா. மீனா மட்டும் ஒரு பையனை தனியா கூட்டு போய் இவங்க அப்பா சுயம்பலிங்கம் பார்ட் 1ல ஒரு மாடை புதைச்சிருப்பாரு இல்லையா, அந்த இடத்த கூடி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் எடுக்க போற ஷார்ட் பிலிமுக்கு ஏதாவது உதவும்னு நினைச்சு அதை கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை மீனாவோட அம்மா ராணி பார்த்து எல்லாரும் இங்க ஒன்னா இருக்க, அவன் கூட எதுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. இவ ஏதோ ஃபேமிலி விஷயமா அந்த சம்பவத்தை பத்தி தான் பேசியிருக்கா அப்படின்னு நினைச்சு அவனை திட்ட அந்த இடத்துக்கு சுயம்பலிங்கம் வந்து அந்த நிலைமையை சமாளிச்சு பசங்க தான் வந்திருக்க இந்நேரத்துல அவளை போட்டு திட்டிட்டு இருக்கு, அவளை முதல்ல அங்க இருந்து அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சு வைக்க நினைக்கிறேன். ஆனா ராணி இதை பத்தி பேசினாலே ஏன் இங்க பேசவே மாட்டாரு, இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருந்து பாய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே காலையிலேயே அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ராணியும் சரதாவை இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல வந்து தங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் ஜோஸோட அம்மா மேரியை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நடந்ததை மறந்துட்டு என் மகனை ஏத்துட்டு வாழுமா அப்படின்னு சொல்ல, ஆனா மேரிக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்லை. எங்க அண்ணனை கொண்டவனை எப்படி நான் கூட்டி வச்சு வாழ்றதுன்னு ஜோஸ சுத்தமா மறுத்துறா. அன்னைக்கு நைட்டு கரெக்டா சரிதா ராணியோட வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, டைமும் ரொம்ப ஓடுது. சரிதா அவங்க வாயை கலர்ற மாதிரியே அந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதே கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. ராணி அன்னைக்கு நடந்த சம்பவத்துல தெரிஞ்ச அளவு எல்லாத்தையும் சொல்லிட்டா. ராணி சரிதாவை ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்து அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டா. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் படத்துல வந்துருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்பலிங்கத்தோட பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல அந்த குடிகாரனும் அவனோட ஒய்ஃப் சரிதாவும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அண்டர் கவர் ஆபீசர்ஸ். இவங்களை நியமிச்சது ராய் தான். இவங்களோட வேலையே என்னன்னா சுயம்பலிங்கத்தோட குடும்பத்தை பக்கத்திலே இருந்து கவனிக்கணும். கடந்த 2 வருஷமா இவங்க சுயம்பலிங்கத்தோட வீட்டு பக்கத்துல இருந்து அவங்க பண்ற எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுயம்பலிங்கம் வீட சுத்தி எல்லா இடத்துலயும் மைக் செட் பண்ணி பெட்ரூம், ஹாலு, அப்புறம் எல்லா இடத்துலயும் அவங்க பேசுறத கேட்கறது மாதிரி செட் பண்ணி வச்சு அவங்க பேசுறத ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயம் கண்காணிச்சுல அவங்களுக்கு புரியாது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், வருணோட பாடியை சுயம்பலிங்கம் எங்க வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. சுயம்பலிங்கம் எந்த நிலைமையிலையும் அதை வெளியே சொல்லவே மாட்டாரு. சரிதா ராணிட்ட திரும்ப திரும்ப அந்த இரவு என்ன நடந்துச்சு, அந்த உடல் எங்க இருக்கு, சுயம்பலிங்கம் அண்ணன் என்ன பண்ணாரு அதை அப்படின்னு கேட்க, ஆனா ராணி ஒரு நாள் அதை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவளுக்கே அது முழுசா உண்மையே தெரியாது. ராணிக்கே அது தெரியாதனாலதான் அவ இன்னும் வெளியவே சொல்லல. ராணி டீமே சுயம்பலிங்கம் சொல்ல மறுக்கிறார். ராய் திரும்ப இந்த கேஸோட ஹிஸ்டரி எடுத்து திரும்ப சுயம்பலிங்க குடும்பத்தை பத்தியும் வருணை பத்தியும் அந்த இரவு என்ன நடந்துச்சு, காணாம போடல் உடல் எங்க இருக்கு, எல்லா விஷயத்தையும் விசாரிக்க சொல்றாரு. இவங்க இறுதியா சொல்ல வருது என்னன்னா இந்த கேஸை திரும்ப ஆரம்பிக்கணும், இதுல நடந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். இன்னொரு சைடுல சுயம்பலிங்கம் அவனோட ஃப்ரெண்டு ராஜனோட ஆபீஸ்ல உட்காந்து வழக்கம் போல குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ராஜன் ஒரு புதிய தகவலை சொல்றான். அது என்ன அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு துபாயில இருக்காரு, அவர் உன்னோட மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, அவர் இந்தியா வந்தா நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே சுயம்பலிங்கத்துக்கு ஜாலி ஆயிடுது. நம்மளோட சினிமா எடுக்க போற கனவு நினைவாக போகுது அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியா இருக்க. ஆனா அதே சமயத்துல ராயும் அவங்களோட டீமும் கேஸ ரகசியமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிதாவும் தொடர்ந்து ராணிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. கடைசி வரை எந்த பதிலும் கிடைக்கல. சோ திருப்பி இவங்க இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறது நம்ம சுயம்பலிங்கத்துக்கு தெரிய வருது. போலீஸும் ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு வயசானவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த ராத்திரி சுயம்பலிங்கத்தோட ஜீப்பை நான் எடுத்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜீப் நம்ம ஏரியால இருக்க சென்ட் ஜோசப் சர்ச் வழியா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராய் ஒன்னு யோசிக்கிறார். வருணோட பாடி சர்ச்சுக்கு பக்கத்துல எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு, சந்தேகம் வராத இடம், அதனாலேயே அவர் அங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ராய் மற்றும் அவங்க டீம் சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்துல தான் ஒரு உடல் இருக்கிற மாதிரியே அங்க சுத்தியே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தாலும் சுயம்பலிங்கம் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கானா கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் அந்த பாடியை வச்சிருக்கணும். அப்படி அவ கண்டுபிடிக்காத முடியாத இடம் எதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற
கேக்குறப்போ ஒரு போலீஸ் சொல்றாரு அது கண்டிப்பா அந்த சர்ச்சா தான் இருக்கும், ஏன்னா அங்க போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு வந்தாலே பெரிய பிரச்சனை ஆகும், கண்டிப்பா அவ சர்ச்சில் தான் ஒளிச்சு வச்சிருக்கா, அதை நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த ஜோஸ் பாத்தீங்கன்னா சுலைமான் பாய் ஹோட்டல்கிட்ட போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்க எதுவுமே வேலை கிடைக்கல, நான் வெளியூர்ல போய் தான் வேலை தேடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சுலைமான் பாயும் நல்ல முடிவு பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவ வெளியே வந்தப்போ கரெக்டா நம்மால் சுயம்பலிங்கமும் வர சுயம்பலிங்கத்திட்ட நம்ம ஜோஸ் தெரிஞ்சவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சுயம்பலிங்கம்னே தேட்டெல்லாம் கட்டிட்டீங்க போல, கேஸ் என்னாச்சு, அந்த கான்ஸ்டபிள் உங்க மேல வஞ்சகம் வச்சுட்டு உங்களை உள்ள போன்னு நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம சுயம்பலிங்கத்துக்கு இவன் யாருன்னே தெரியல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர சுலைமான் பாய்ட்ட போய் யார் அவன் அப்படின்னு கேக்குறாரு. அவன் ஜோஸ் ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டான். உன் தேட்டர்ல வேலை கிடைக்கும்னு சொன்னேன், அதனாலதான் ஒன்றரை தெரிஞ்ச மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கழிச்சு விடுறாரு. அந்த சமயத்துல சரதா திருப்பி ராணிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறான். போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நம்ம சுவாமிமுலுங்க அண்ணன் அந்த பையனோட பாடியை சர்ச்சில் தான் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு, போலீஸ் அங்கதான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக அதை கேட்ட உடனே ராணிக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே நம்ம சுயம்பலிங்கத்துக்கு போனை போட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுயம்பலிங்கத்தை படத்தப்பட சுயம்பலிங்கமும் வேகமா வீட்டுக்கு வராரு. ஆனா இவங்களுக்கு தெரியாம சப்பு சாரதாவும் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல சுயம்பலிங்கத்திட்ட ராணி கேட்கிறா, இப்பயாவது சொல்லுங்க அந்த பாடியை சர்ச்சில் தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை ஒட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல வேணாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா, என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல அப்பயும் சுயம்பலிங்கம் அமைதியாவே இருக்காரு. என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்கிட்ட தயங்காம சொல்லுங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சுயம்பலிங்கம் எதுவுமே பேச மாட்டாரு. நான் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உரிமை எனக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுயம்பலிங்கம் இல்ல அதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், இனிமேல் அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சுயம்பலிங்கம் அப்படி சொன்னதை கேட்ட சரதாக்கு சாபுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சுயம்பலிங்கம் ஏன் இந்த ரகசியத்தை யார்ட்டையுமே வெளியே சொல்ல மாட்டாருன்னு ஒரு இதாவே. அந்த சமயத்துல ஜோஸ் ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து வெளியூருக்கு போய் ஏதாவது பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றப்போ எய்தாப்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனை பாக்குறான். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வருது. படத்தோட ஆரம்பத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒளிஞ்சுக்கலாம் நினைப்பான். ஆனா அங்க சுயம்பலிங்கம் வெளியே வர்றதை பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை போலீஸ் பிடிச்சிருப்பான். நம்ம கைதானதும் சுயம்பலிங்கம் கேஸ் நடந்ததுன்னு சொல்றதும் ஒரே நாளான ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அந்த பாடி கிடைக்காதனால அந்த பாடியை போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்மா இவன் சொல்றான். இதை போய் போலீஸ்ட சொல்றான்னு ராய் அப்படின்ற போலீஸ் ஆபீசர்ட்ட போய் சொல்றான். அவன் நேரடியா போய் தகவலை சொல்லலாம், ஆனா போலீஸ்ட பணம் கேட்கறான். எனக்கு 5 லட்சம் வேணும், நீ 5 லட்சம் கொடுத்தாதான் நான் உண்மையை சொல்வேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே ராய் கோவப்பட்டு இவன் ஒரு ஃப்ராடு, இவனுக்கு எதுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சார் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் கைதானது அதே ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில 3:30 மணிக்கு. நம்மள என்ன ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, அன்னைக்கு சுயம்பலிங்கத்தை நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அது உண்மை அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றதை வச்சு பாக்குறப்போ கன்ஃபார்ம் உண்மையை தான் சொல்லுவான். அதனால இவன் கேட்கிற காசை அரேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வருணோட அம்மா அப்பாவான கீதாவையும் பிரபாகரையும் கூட்டு வராங்க. அவங்க தான் 5 லட்சம் ரெடி பண்ணி இப்போ சொல்ல வருணோட பாடி அவன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்க அவன் சொன்னது அவங்க எல்லாரையும் அதிர்ச்சி ஆகுது. வருணோட பாடி சர்ச்சில் இல்ல, காட்டுலயும் இல்ல, வேற எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ வருணோட பாடி புதைக்கப்பட்டது உங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையை கேட்டது எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி புதைக்க முடியும் அப்படின்னு யாருக்குமே நம்பிக்கை இல்ல. 6 வருஷத்துக்கு முன்னால அந்த கட்டடம் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் சுயம்பலிங்கம் அதை அங்க புதைச்சிருக்கான், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் வருணோட அப்பாவுக்கு ஒன்று புரிய வருது, நான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களால ஒன்னும் உதவ முடியாது அப்படின்னு சொன்னது. இப்போதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் புரியுது. சுயம்பலிங்கம் அந்த பாடியை கண்டுபிடிக்க மாட்டாங்க இவ்வளவு கான்பிடன்ஸ் சுத்தினதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு புரிய வருது. சுயம்பலிங்கம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அடியிலே அதை புதைச்சிருக்கா அப்படின்னு திட்டமிட்டு இருந்தா கூட அதை எடுக்கிறது அப்படின்றது இப்ப சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தகவலை போய் மேலதிகாரிட்டியை சொல்ல அவர் அனுமதிக்க மாட்டார். போலீஸ் ஸ்டேஷனை தோண்டி பார்க்கணும், அதுக்கு உடல் அங்கதான் இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் எந்த உத்தரவும் வரல. இதுக்கான மொத்த செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு வருணோட அம்மா அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மேலதிகாரி இதுக்கு ஒத்துக்கிறாரு. இருந்தும் அவர் சொல்ற முக்கியமான உத்தரவு இந்த ஆபரேஷன் ரகசியமா இருக்கணும், யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, உடல் அங்கதான் இருக்குன்னு தெரியற வரையும் மீடியா கூட அங்க இருந்து வரக்கூடாது, இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரகசியமா இருக்கிற வேண்டும். போலீஸ் ஸ்டேஷனை தோண்டி வேலை செய்யறவங்க கூட முழுமையா அங்கதான் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கூட வெளியே போக கூடாது, அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே அங்கேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ சுயம்பலிங்கம் டெய்லி அவரோட போன்ல என்ன நடக்குது அப்படின்றத பாப்பாரு. அப்படி பாக்குறப்போ சிசிடிவி கேமரா வழியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ சஸ்பீஷியஸா இருக்கிறத பாக்குறாரு. சொல்ல போனா இவர் சிசிடிவி கேமரா வச்சதே போலீஸ் கண்டிஷனை கண்காணிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ நடக்குது, அதை பார்த்த உடனே சுயம்பலிங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகுது. அவருக்கு தேர ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு உள்ளே பதற ஆரம்பிச்சு உடனே அவனோட கேபிள் டிவி ஆபீஸ்க்கு ஓடுறான். ஏன்னா அந்த ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. சுயம்பலிங்கமும் சிசிடிவி கேமரா வழியா என்ன நடக்குது அப்படின்னு மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல தோன்ற வேலை மிக ரகசியமா நடந்துகிட்டு இருக்கு. ராய் மற்றும் அவரோட டீம் முழு கண்காணிப்போட அந்த வேலை நடந்துகிட்டு இருக்க. டைல்ஸ் மாத்திரன்னு கூட்டு வந்துட்டு இவ்வளவு தூரம் தோண்ட விடுறாங்களே, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இவங்க ஓரமா வேலை செய்யறப்போ பேசுறத அந்த ஊர்க்காரங்க சில பேர் கேட்டுறாங்க. சுயம்பலிங்கம் இங்கதான் பாடியை ஒளிச்சு வச்சிருக்கான் போல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது எல்லாமே ஊர் ஃபுல்லா பரவ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. அந்த சமயத்துல தோண்டிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வருது. அது என்னன்னா வருணோட எலும்பு கூட பாத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் பரபரப்பா ராயும் உடனே ஃபாரன்சிக்ஸ் டீமை கொடுத்து அது எல்லாத்தையும் தேட சொல்றாங்க. அதே நேரத்துல மீடியாக்கு நியூஸ் பரவி சேனல்ல பிரேக்கிங் நியூஸா ஓடுற அளவுக்கு வருது. இந்த நியூஸை உட்காந்து வினய் பாத்துக்கிட்டு இருக்காரு. யார் அவர்னு பாத்தீங்கன்னா நம்ம சுயம்பலிங்கத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதி தரதுக்காக ஒருத்தர் அப்பாயிண்ட்
ஃபைன் பண்ணிப்பார்ல 1 லட்சம் கொடுத்து அவர் இதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. வருணோட கேஸ்ல புதிய திருப்பு வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு செலிட்டன் கிடைச்சிருக்கு. அதனால திருப்பி போலீஸ் சுயம்பலிங்கத்து மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்ற இந்த நியூஸை உட்காந்து அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. சுயம்பலிங்கமும் அந்த நியூஸை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அப்படி இன்னொரு சைடு ராய் போலீஸ் ஆபீசர் பிரபாகர் மற்றும் கீதாவோட கூப்பிட்டு ஃபாரன்சிக் டீம் சொன்னதை அந்த தகவலை சொல்றாரு. இறந்தவர் நபர் சுமார் 14 இருந்து 20 வயசு இருக்கலாம். தலையில பணமா அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. இன்னும் முழு ரிப்போர்ட் வரல. அந்த ஃபுல் ரிப்போர்ட் வந்தோடனே கரெக்டா சுயம்பலிங்கத்தை ஆதாரத்தோட கோர்ட்ல நிப்பாட்டி தக்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சுயம்பலிங்கத்தை கோர்ட்லயே நிப்பாட்டி இருக்காங்க. கோர்ட்ல சுயம்பலிங்கத்துக்கு ஆதரவா ஆஜராகிற வக்கீலோட பேரு ரேணுகா. ரேணுகா சொல்றாங்க போலீஸ் இன்னும் அந்த ஆதாரத்தை இன்னும் உதிரியே படுத்தல. முழு ரிப்போர்ட் வர வரையும் நாங்க காத்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா கோர்ட் சில கால அவகாசம் கொடுக்குது. அந்த கால அவகாசத்துல சுயம்பலிங்கத்தோட குடும்பத்தை எடுத்து விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கோர்ட்டு கொடுக்குது. இதை கேட்ட உடனே ஹோல் குடும்பத்துக்கும் அதிர்ச்சியா இருக்குது. திருப்பி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல போகணுமா அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்குது. ராய் சுயம்பலிங்கத்திட்ட விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் கூப்பிட்டுட்டு அன்னைக்கு நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்க, அவனும் அன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3:30 மணி இருக்கும். இவர் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இப்போ சொல்லு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நீ எங்க இருந்த அப்படின்னு சுயம்பலிங்கத்தை கேட்ட உடனே நான் வீட்டுல இருந்தேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு தியானத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் நல்ல மழை, அப்பதான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே வருணோட அம்மா கீதா டென்ஷன் ஆகி எத்தனை வாட்டி இந்த கதையை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவனை அறைய ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்து உன்னோட டிராமாவை எல்லாத்தையும் நாங்க வெளிக்கொண்டு வந்தாச்சு. சாபு அண்ட் சரிதா 2 பேரையும் அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர் அப்படின்றத உண்மையை சொன்னோனையும் குடும்பமே ஒரே சாக்காகுது. இதுக்கு மேல இவங்க பொய் சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லா உண்மையும் ஆல்ரெடி சரிதாட்ட சொல்லிட்டா. அப்போ கரெக்டா கீதா நேரா செல்வி கிட்ட போய் நீ தானே என் பையனை கொண்ட, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு, எதுக்காக வரணும் எங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்ட சுயம்பலிங்கம் அவளை தடுக்க முயற்சிக்கிறாரு. தயவு செஞ்சு என் மகளை விட்டுருங்க, அவளுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, சொன்னா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல, இது எதையுமே கேட்காம கீதா அவங்கள கேள்வியை மிரட்டுற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்க, அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத செல்விக்கு உடனே பிக்ஸ் வந்து அவங்க அப்படியே கீழே விழுகிறாங்க. நடிக்காத, பதில் சொல்லு அப்படின்னு கீதா கேட்டுக்கிட்டே இருக்க அந்த இடத்துல செல்வி மயங்கி விழுந்துடுறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை, யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அவள் நடிக்கல, நான் எல்லா உண்மையும் சொல்றேன், அவளை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மயங்கி விழுந்த செல்வியை அவங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கூடவே நம்ம சுயம்பலிங்கம் போக நீ எங்க போற, உன்னை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பலிங்கத்தை தனியா ராய் கூட்டு போய் விசாரிக்கிறாரு. தனியா கூட்டு போன ராய் கிட்ட சுயம்பலிங்கம் உண்மையை சொல்றாரு. ஒரு நாள் வருண் எங்க வீட்டுக்கு வந்தான். அப்போது ஏற்பட்ட சண்டையில அவன் தலையில அடிச்சுட்டு அவன் இறந்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் அங்க போ கட்டட வேலையில இருந்தனால அங்க புதைச்சா யாருக்கு சந்தேகம் வராது அப்படின்னு அங்க புதைச்சிட்டேன். இது சம்பந்தப்பட்ட ஆயுதத்தையும் வருணோட ட்ரெஸ் செயின் எல்லாத்தையும் வேற இடத்துல வச்சுட்டேன். அந்த ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரம் கிடைச்சா இவனை தூக்கி உள்ள போட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ராய் இருக்காரு. ஆனா கீதா வேற எண்ணத்துல இருக்கா. சுயம்பலிங்கத்தை மட்டும் இல்ல அவனோட முழு குடும்பமே ஜெயிலுக்கு போகணும், அதான் என்னோட விருப்பம்னு சொல்ல ராய் கீதாவை அமைதிப்படுத்துறாரு. முதல்ல ஆதாரங்கள்லாம் பார்ப்போம், அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிச்சு யார் ஜெயிலுக்கு போறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் போலீஸ் கஸ்டடியில இருந்து சுயம்பலிங்கத்தை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதே நேரத்துல ராய், பிரபாகர், கீதா இவங்க எல்லாரும் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் அப்டேட் செய்யறதுக்காக ஒரு டீமையும் கோர்ட்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. கோர்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத இவங்க கேட்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்க போதான் கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அங்கதான் படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. சோ இவங்க 3 பேரையும் பாக்குறதுக்காக வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் தான் வினய். சுயம்பலிங்கம் எழுதுற புது கதையோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். வினயை பார்த்ததும் ராய்க்கு நிறைய கேள்விகள் வருது. வினயை பார்த்த உடனே பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போதான் வினய் ஒரு பெரிய உண்மையை வெளி சொல்றாரு. அது என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னால சுயம்பலிங்கம் என்கிட்ட வந்து ஒரு படத்தோட கதையை சொன்ன, பிரமாதமான கதை, அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு நீங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொன்ன. அந்த படத்துல வந்து குறிப்பிட்ட என்ட்ரிக்கு மட்டும் அவனுக்கு பிடிக்கல, அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸை மாத்தணும் அப்படின்னு என்கிட்ட வந்து அது என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் வினய் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணகுமார் அப்படின்னு ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தார். அவரோட பையன் காலேஜ் படிக்கிறான். அவனோட பேரு ஜோதி. அவன் கொஞ்சம் அரசியல்ல ஈடுபாட்டு உள்ளவன். அவனோட காலேஜ் எலெக்ஷன்ல அவன் அவனுக்கு எதிரியா வினோத்ராஜ் அப்படின்ற ஒரு பெரிய மாணவன் இருந்தான். அவனும் அரசியல் ஆர்வம் உள்ளவன். அவனோட அப்பா ஒரு பெரிய எம்எல்ஏ. 2 பேரும் எதிர இருக்க அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். அப்படி ஒரு பெரிய சண்டையில பெரிய குழு வச்சுக்கிட்டு தானே ஆடுற, முடிஞ்சா கொத்த தனியா வீட்டுக்கு வந்து வாடா பாப்பலாம் அப்படின்னு சொல்ல வினோத்ராஜ் ஒரு எம்எல்ஏ பையனா தைரியம் அதிகமா போய் தனியா அவன் வீட்டுல போய் நிக்கிறான். என் வீடு தேடி என்னைய அடிக்க வரியா அப்படின்னு 2 பேருக்கு நடந்த ஒரு சலசலப்புல ஜோதிஷ் வினோத்ராஜை போட்டு மண்டையிலே அடிச்சிடறான். அந்த அடினால எம்எல்ஏ பையவான வினோத்ராஜ் அங்கே இறந்துடுறான். அந்த சமயத்துல ஜோதிஷோட குடும்பம் அங்க வர அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இறந்து போன பையனோட அப்பா பெரிய எம்எல்ஏ. இந்த விஷயம் தெரிஞ்சா குடும்பத்தையே விட மாட்டாரு அப்படின்றதுக்காக உடனே கிருஷ்ணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பையனோட பாடியை எடுத்துட்டு இறந்து போன அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனோட அப்பா எம்எல்ஏ இருக்கனால அவர் புதுசா ஒரு கட்சி அலுவலகம் திறந்துறாரு. அங்க அந்த கட்டிடத்திலேயே அவரை புதைச்சு வச்சிடறான். இதுதான் அந்த கதையோட இன்டர்வல் அப்படின்னு சொல்லி வினய் 3 பேர்ட்டையும் சொல்லி முடிக்கிறார். இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. சுயம்பலிங்கம் அவனோட கதையவே ஒரு படக்கதையா எடுத்து வச்சிருக்கானே அப்படின்னு. சரி இப்ப ஏன் அந்த படம் உருவாகல அப்படின்னு ராய் கேட்க சுயம்பலிங்கத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கல. அவன் பலமுறை அதை மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் இது நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்ல அப்புறம் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு வினய் இன்னொன்னு சொல்றாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சுயம்பலிங்கம் என்கிட்ட வந்து இது ஒரு நாவலா எழுதியிருக்கேன், அதை நீங்க தான் ரிலீஸ் பண்ணு சொல்லி என் பேர்ல ரிலீஸும் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாவலும் இந்த கதையை பேஸ் பண்ணி வந்த நாவல். இதை கேட்ட ராய்
ராய்க்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. என்ன பண்றான் இவன், பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அதே சமயத்துல கோர்ட்ல அதிர்ச்சியான ஒரு செய்தி வருது. என்னன்னா அப்படின்னா, போலீஸ் முன்னாடி ஒத்துக்கிட்ட சுயம்புலிங்கம் கோர்ட்ல நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கல. போலீஸ்ட ஒத்துக்கிட்டவன் ஏன் இங்க ஒத்துக்கல அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறப்போதான் சுயம்புலிங்கத்தோட வக்கீல் ரேணுகா ஒரு புக்கை கோர்ட் முன்னாடி காட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறார். போலீஸ் கட்டாயப்படுத்தி சுயம்புலிங்கத்திட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. போலீஸ் உருவாக்கின இந்த கதையும் இந்த ஒரு நாவல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த நாவலோட பேரு திருஷ்யம். இதை வச்சுதான் போலீஸ் இப்படி ஒரு கதையை உருவாக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேணுகா வாதாட இதை தெரிஞ்சுக்கிட்ட 3 பேருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. சுயம்புலிங்கம் கடைசியா மாத்தின கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்ட ஒரு நாள் சுயம்புலிங்கம் என்கிட்ட வந்து ஒருவேளை போலீஸ் அந்த பாடியை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கதையில மாத்தலாம் அப்படின்னு கேட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு அப்படி போலீஸ் பாடியை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டு விசாரிச்சுக்கிட்டு அந்த தகவலை எல்லாத்தையும் சுயம்புலிங்கம் அவனுக்காக பயன்படுத்திக்கிட்டானோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் ராய்க்கு ஒரு போன் வருது. எங்க இருந்து போன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபாரஸ்டிங் டீம்ல இருந்து வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகி வந்துருச்சு அப்படின்னு. அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு அனைவரும் பதற்றத்தோட பாக்குறப்போ ராய் அந்த ரிப்போர்ட்டை திறந்து பாக்குறாரு. அதுல வந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்றது அந்த எலும்புகள் எதுவுமே வருணோடது இல்ல, அந்த எலும்பு கூடுக்கும் வருணுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இதை கேட்ட அனைவரும் ஷாக் ஆகுறாங்க. வருணோட அப்பா அம்மா ராய்னால இது எதையுமே நம்ப முடியல. ஏன்னா சுயம்புலிங்கத்தை லாக் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இது ஒண்ணுதான். ஆனா டிஎன்ஏ ஆதாரமே அதுக்கு எதிராக இருக்கே, இந்த கேஸ் திருப்பி ஒரு சிக்கல்ல போதே அப்படின்னு எல்லாரும் உடஞ்சு போறாங்க. சுயம்புலிங்கத்தை உள்ள போடுறதுக்கு முக்கியமான ஆதாரமே ஒரு பலவீனமான மாறிடுச்சு. எதிரால இப்பெல்லாம் நடக்குது ஒண்ணுமே முடியாம இருக்க அப்போதான் வினய் சொல்றாரு, இதுதான் சுயம்புலிங்கத்தோட கிளைமேக்ஸ். போலீஸ் அந்த உடலை கண்டுபிடிப்பாங்க, ஆனா அது உண்மையான உடலா இருக்காது. இதை கேட்ட ராய் அதிர்ச்சியுடன் வினயை பாக்குறாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. சுயம்புலிங்கம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்த்து காத்து திட்டமிட்டு இருக்காரு. அப்பதான் வினய் சுயம்புலிங்கம் உருவாக்கிய முழு கிளைமேக்ஸையும் சொல்றாரு. சுயம்புலிங்கம் பல வருஷத்துக்கு முன்பு கணிச்சிருக்கிறான், இப்படி போலீஸ் திரும்ப வருவாங்க, உடனே உடல் அவங்களுக்கு கிடைக்கும், திருப்பி நம்மளை சந்தேகப்பட்டு இந்த மாதிரி நம்மளை கூட்டு போவாங்க, நம்மளை ஜெயில போடுவாங்க அப்படின்னு. அதுக்காக முன்கூட்டியே திட்டமிட்டு ஒன்னு அவன் பண்ணிருக்கான். சுயம்புலிங்கம் வருணோட பாடியை போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சது எல்லாம் உண்மைதான். பல வருஷம் கழிச்சு அவங்க தோண்டி அதை எடுப்பாங்க அப்படின்னு அவன் கணிச்சதும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவனோட நீண்ட நாள் திட்டத்தை சுயம்புலிங்கம் நிறைவேற்றிருக்கான். சுயம்புலிங்கம் செய்தித்தாள்ல இருந்து வருணுக்கு இருக்கிற மாதிரியே அதே அம்சங்களோட இருக்கிற ஒரு பாடியை தயார் செஞ்சு வச்சிருக்கான். போலீஸ் அதை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அது ஃபாரன்சிக்ல தான் போகும் அப்படின்னு, அங்கதான் அந்த உடலை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ஏன் மூலமா படத்துக்காக அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அப்போ போகக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டி கார்டை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறான். அவர் தான் ராஜன். சுயம்புலிங்கம் பல வருஷமா இவன் கூட குடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் அந்த ஒரு நாள். அப்படி ஒரு நாள் வந்தா இது நமக்கு உதவும் அப்படின்னு தான் ராஜனை இவ்வளவு நாளா கூட வச்சிருந்தார். அவனோட குடிச்சிட்டு அவனோட நெருக்கமா பழகி அவன் கூட இருந்துகிட்டு இருந்தாரு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனையும் கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சுயம்புலிங்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு ராஜனை மட்டையாக்கி விட்டுட்டு உண்மையான வருணோட எலும்பை வச்சிருக்க இடத்துல போய் இவரு அந்த சமயத்துல எடுத்த வருண் வயசுல இருக்கக்கூடிய வேற ஒரு பையனோட எலும்பை எடுத்து வருணோட எலும்புக்கு பதிலா வச்சிருக்காரு. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிடைச்ச அந்த மாற்றி வைக்க எலும்புக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றப்போ அந்த ரிப்போர்ட் பொருந்தாம போயிருது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிடைச்ச எலும்பு வருணது இல்ல அப்படின்னு எல்லா இடத்துலயும் ப்ரூவ் ஆயிரும். நம்ம தான் அந்த கொலையை செஞ்சோம் அப்படின்னு சட்டப்படி ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த எலும்பு யாரோடது அப்படின்னு அவங்க ஒரு கேஸை தனியா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சுயம்புலிங்கத்தோட மாஸ்டர் பிளான். இதை தான் அவன் ஒரு கதையா உருவாக்கி வச்சிருந்தான். அவனோட கதைக்காக விசாரிக்க போற அப்படின்ற வழியில இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் சூழலையும் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தான். தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த அளவு அவன் இறங்கியிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னு சொல்றாரு. கொலை பண்ணி பார்ட்டி ஆபீஸ்ல, அதாவது எம்எல்ஏ ஆபீஸ்ல புதைச்ச அந்த பாடியை போலீஸ் அடுத்து என்ன செய்யும், எந்த பாதையில இன்வெஸ்டிகேஷன் போகும், எந்த ஆதாரத்தோட தேடும் அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கணிச்சு வச்சிருந்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு காலகட்டத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தான். ராய்க்கு இப்போதான் முழு உண்மையும் தெரிய வருது, சுயம்புலிங்கம் உண்மையிலே என்ன பண்ணா அப்படின்னு. ஆனா இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. சட்டப்படி போகணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சுயம்புலிங்கமே ரிலீஸ் ஆகி வெளியே வர ராயும் சுயம்புலிங்கத்தை பார்க்க 2 பேராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை. அந்த பார்வையிலே ராய்க்கு இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு தெரியுது, ஆனா நிரூபிக்க முடியல. சுயம்புலிங்கம் வருணோட உண்மையான எல்லா எலும்புகளையும் ஆசிட் ஊற்றி அடையாளம் இல்லாம அழிச்சிருப்பான். ஆனா கொஞ்சம் சில எலும்புகளை மட்டும் எடுத்து தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா வருணோட அம்மா அவனுக்கான இறுதி சடங்கை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த எலும்பை தனியா ஒதுக்கி வச்சு அவனுக்கான இறுதி சடங்கை அவங்க அம்மா அப்பா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வழி வகுது. அதை ஒரு பூசாரி முன்னாடி வச்சு அவங்கள அழைச்சு அவங்க அந்த எலும்பை வச்சு இறுதி சடங்கும் பண்ணிடுறாங்க. அப்போதான் அங்க ராய் வர சுயம்புலிங்கம் தான் இதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அவனை சட்டப்படி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். அவன் குடும்பத்தை காக்கிறதுக்காக சபோதை எடுத்துட்டு திரியிறான். அவனை நம்மளால ஜெயிக்க முடியாது. இதோட விடுறதா நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு இந்த ராய் சொல்ல வேற வழி இல்லாம இந்த கேஸை அங்கேயே முடிக்கிறான். இவங்க பேசுறது எல்லாத்தையும் தூரமா இருந்து சுயம்புலிங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். திருப்பி இந்த போலீஸ் வந்து பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் சுயம்புலிங்கம் அதுக்கு தயாரால. திருப்பி இந்த போலீஸ் வருவாங்க, நம்மகிட்ட விசாரிப்பாங்க அப்படின்னு அதை எதிர்பார்த்துட்டு எதுக்கும் தயாராதான் இருக்கா சுயம்புலிங்கம். இந்த இடத்துல பாட்டு முடியுது. ஆனா பார்ட் 3 திரும்ப வருது. திருப்பி நம்ம சேனல்ல பார்ட் 3 போடுவோம். இந்த படத்துல இருந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயம்புலிங்கம் ஒரு சாதாரண புத்திசாலி மட்டும் கிடையாது. அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எதிர்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே கணிச்சு அதுக்காக திட்டமிடுற ஒரு மனுஷன். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த அளவு கீழே இறங்கி
திட்ட முடியுமோ அந்த அளவு திட்டமிட்டு இருப்பான். இந்த கேஸ் இங்கேயே முடிஞ்சிச்சுன்னு இவங்க சொன்னாலும் திருப்பி பார்ட் 3 வந்திருக்கு. திருப்பி நம்ம சேனல்ல பார்ட் 3 போடுவோம். ஒருவேளை நம்ம பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருந்தா மேல ஐ கார்ட்ல லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காம நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கங்க. இப்போ நீங்க இந்த படத்துல கேட்டதுலயே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எதுவோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.